குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவு வெளிவந்திருக்கிறது. அதே போன்று டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளும் வெளிவந்திருக்கிறது. அதை பற்றி பேச இருக்கின்றோம் திரு பாலச்சந்திரன் IAS அவர்களிடம். வணக்கம். வணக்கம் கலைச்செல்வி. வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கிறேம்மா. சார், இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் அதுல இருந்தே நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வெற்றி அப்படின்னே நம்ம சொல்லலாம். திமுகவுடைய வெற்றி அப்படிங்கிறது. ஆனா ஒரு பெரிய சேலஞ்சா சீமானுக்கும் அது இருந்தது. பெரியாரை விமர்சனம் பண்றதாக இருக்கட்டும், இது ஒரு ஈகோவான ஒரு தேர்தலாவே இது பார்க்கப்பட்டதா, டெபாசிட்ட காலி பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட திமுகவுக்கு இருந்திருக்கலாம். ஆக இந்த முடிவு வந்திருக்கிறத பார்க்கும்போது இது என்ன உணர்த்துது? சொல்லும் செய்தி என்ன? டெபாசிட்டை காலி பண்ணணுங்கிற எண்ணம் திமுகவுக்கு இருந்தது. நான் கேள்விப்பட்டது அதுதான். அது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், அவருக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும், பெரியாரை பற்றி பேசியதற்கான ரிசல்ட் இதுதான் என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அப்படின்னு திமுக ஆசைப்பட்டது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதே சமயம் போட்டியிலிருந்து ஒதுங்கி கொண்டவர்களும் சீமான் அதிக அளவு வாக்குகள் வாங்கிவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் என்பதும் உண்மை. உதாரணமாக அதிமுக இந்த போட்டியில் வந்து கலந்துக்கல. இப்போ அதிமுகவுடைய வாக்குகள்லாம் வந்து ஒருவேளை சீமானுக்கு போயிருந்தால், பிஜேபியுடைய வாக்குகள்லாம் சீமானுக்கு போயிருந்தால், சீமான் குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகளை பெற்று தன்னுடைய இமேஜை தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். அதாவது ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக உருவெடுக்கிறார் என்ற ஒரு இமேஜை தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். அந்த இமேஜ் வருவதில் இவர்கள் யாருக்குமே உடன்பாடு இல்லை என்பது இந்த தேர்தல் முடிவுகளிலிருந்து தெரிய வருகிறது. அதுக்கூடிய அவர்கள் போட்டியிடுவதற்கும் தயாராக இல்லை. போட்டி ஒருவர் இடுகிறார் என்றால் அவருக்கு சரியான வாக்குகள் கிடைக்கக்கூடாது என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் அளவிற்கு அவர்களும் உறுதியாகவும் ஊக்கமாகவும் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆனா அதே பார்த்தோம்னா சார், 2023 சுமார் 10,827 நாம் தமிழர் கட்சி. ஆனா இப்ப 15,000க்கும் இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கணக்கு போகுது. 15,000க்கும் மேல வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த வாக்குகள் ஒரு கூடுதலா கிடைச்சிருக்குல்ல, அது எங்கேருந்து வந்தது? யாருக்கிட்ட இருந்து அது டிரான்ஸ்பர் ஆயிருக்கு? எந்த கட்சிக்கிட்ட இருந்து? ஓரளவுக்கு அதிமுகலிருந்து பிஜேபியிலிருந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு சொல்லி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே தவிர நியூட்ரல் ஓட்டர்ஸ் சில பேர் இருக்காங்க, சில பேர் இல்லை, பல பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் நியூட்ரல் ஓட்டர்ஸ். அதுல சில பேர் வந்து இது மாதிரி வாக்கு கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இப்ப இது இன்னொரு கேண்டிடேட் நின்றிருந்தால் இந்த அளவுக்கு வாக்குகள் வந்து சீமானுக்கு கிடைக்காமல் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சரி, அதே மாதிரி பாஜக வந்து அதுவும் நினைக்குதான் சீமான் வளர்ந்துடக்கூடாதுன்னு. பெரியார் விமர்சனத்துல ஓடோடி வந்தவங்க பாஜக. இப்ப இந்த இடத்துல அவங்களும் அத சீமான் ஸ்கோர் பண்றதை விரும்ப மாட்டாங்களா? சீமான் வந்து பிஜேபியுடைய வாக்கு இதை ஆதரவு ஓப்பனா கேட்டிருந்தாருன்னா, அவங்க ஓப்பனா கொடுத்திருந்தாங்கன்னா அடுத்து இவர் வாங்குற எல்லா ஓட்டுமே தங்களால தான் சொல்லியிருக்க முடியும். அந்நேரம் அவங்க அவர் ஆதரிச்சிருப்பாங்க. ஆனா அவர் அப்படி ஓப்பனா கேட்கல. அப்படி இருக்கும்போது அவருக்கு வாக்குகள் போனதுன்னா தங்களை வந்து பலவீனப்படுத்தும் சொல்லி அவங்க நினைச்சிருக்கலாம். அதனால வந்து அவருடைய வாக்கு தங்களுடைய வாக்குகள் அவருக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதி இருக்கலாம். நோட்டாவும் அதிகமா விழுந்திருக்கு சார். 3வது இடம் நோட்டா அப்படிங்கிறது. அப்ப அது என்ன நமக்கு உணர்த்துது? பொதுவாக மக்களுக்கு வந்து தேர்தல் மேல் நம்பிக்கை இன்மைங்கிறது வந்து அதிகரித்து கொண்டே போகிறது அப்படிங்கிறது உண்மை. இந்த இடைத்தேர்தலில் வந்து அப்படிப்பட்ட நம்பிக்கையின்மை கொண்டவர்கள் இன்னும் அதிகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நோட்டா காமிக்குது. அது பயமுறுத்துற அளவுக்கு நோட்டா போயிடல. 5,000 ஓட்டுக்கு மேல வந்திருக்கு. ஆனா 2023 மொத்தமாவே நோட்டாவுக்கு இவ்வளவுதான் கிடைச்சது. இப்ப 5வது சுற்றுல கிடைச்ச வாக்குகள் அங்க அப்ப கிடைச்சது. ஆமா, நான் சொல்றது அவங்களுக்கு 10,000 கிடைச்சால் ஒழிய மொத்தம் உள்ள ஏறக்குறைய 1,30,000 1,40,000 வாக்குகள் உள்ள இடத்துல 10,000 வாக்குங்கிறது வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்கவில்லை. நோட்டா என்னைக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குதோ அந்நேரம் வந்து அது கவலைக்குரிய ஒரு விஷயமாக உருவெடுக்குது. இன்னைக்கு அப்படி இல்லை. ஆனால் இன்னொன்னு கவலைக்குரிய விஷயம், 8,000 பேர் வந்து இந்த தேர்தலில் யாருக்குமே வாக்களிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது ஜனநாயகத்தின் மேல் மக்களுக்கு உள்ள நம்பிக்கை குறைவதை காட்டுகிறதுங்கிற அளவுல அது கவலை தரக்கூடியதுதான். வாக்குப்பதிவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறைந்துதான் சார் இருக்கு. 67.97% தான் இந்த முறை. 2023 விட ஒரு 7% குறைவு அப்படின்னு. இது 2 இடைத்தேர்தல் வந்ததுனால வந்த சலிப்பா, அல்லது நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் மேல வந்த சலிப்பா, இல்ல ஆட்சி மேல வந்த சலிப்பா? அதை எப்படி எடுத்துக்கிறது? பொதுவாக உள்ள ஒரு கால்குலேஷன் நாங்க
நிர்வாகத்தில் இருந்தபோதும் சரி பார்த்திருக்கோம். அதிகமான வாக்குப்பதிவு நடைபெறவில்லை என்றால் அது ஆளுங்கட்சியின் மேல் அதிருப்தி அதிகமாக இல்லை என்று பொருள். ரொம்ப அதிகமான வாக்குப்பதிவு எப்ப நடக்குதோ அப்பெல்லாம் நாங்க நினைப்போம் ஆளுங்கட்சிக்கு எதிராக மண்ணில் உள்ள மக்கள் வந்து திரளா வந்து வாக்களிக்கிறாங்கன்னு. அப்ப இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி மேல் உள்ள நம்பிக்கை வந்து குறையவில்லை அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது, நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப இடைத்தேர்தல் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கலாம். 3வது, யாருமே சொல்லாத ஒரு விஷயம், என்ன நடந்தது நமக்கு தெரியாது. இந்த தேர்தலில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய அளவிற்கு மக்கள் கவனிக்கப்படவில்லையா அப்படிங்கிறதும் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. அதுவும் இருக்கலாம். அது முக்கியமான பாயிண்ட். ஆமா. சரி சார். இப்போ இந்த தேர்தலுடைய தாக்கம் 2026ல ஏதாவது இருக்கும்னு நம்ம பார்க்க முடியுமா சார்? இல்ல, ஒரு தாக்கம் என்னன்னா, சீமானுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியரா வந்து தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. சீமான் வந்து திடீரென்று பெரியாரை தாக்கி பேசியது அவருடைய அந்த நாம் தமிழர் என்று தமிழரை முதன்மைப்படுத்துவதன் காரணமாக அதுல என்ன லாஜிக் இருக்கு இல்லைங்கிறத பார்க்காம தமிழர் என்ற மனப்பான்மையுடன் இருந்தவர்கள் பல பேர் இருந்தார்கள், அவருடைய ஆதரவாளர்களாக இருந்தார்கள். அந்த ஆதரவு சிதறி கொண்டு போகிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. சீமானிடம் சிறத்தன்மை வேண்டும். முதல்ல பெரியாரிஸ்ட் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பிரபாகரனை ஆதரிக்கிறார்னு சொல்லி ஆரம்பிச்சு. இந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது, பெரியாரிஸ்டா இருக்கிறதுக்கும் பிரபாகரனை ஆதரிக்கிறதுக்கும். ஆனா என்னைக்கு பிரபாகரன் போன்றவர்கள் திராவிட கட்சிக்காரர்களை நம்பவில்லை என்று புதிதாக ஒன்றை துவங்கினாரோ இதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இப்ப இன்னும் சொல்ல போற இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் வந்து பிரபாகரன் எடுத்துக்கொண்டதாக காட்டப்பட்ட நிழற்படம் கூட தயாரிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த நிலப்படத்தை எடுத்தவரே சொன்னார்னு சொல்லி ஒரு கான்ட்ரோவர்சி வந்தது. இவர் வந்து பிரபாகரனை போய் சென்று சந்தித்தாருங்கிறத யாருமே இது வரைக்கும் மறுக்கல. ஆனா சந்தித்ததனால் என்னென்ன நடந்தது என்று சொல்கின்றவற்றில் பல அப்படி நடந்தவை அல்ல என்று விவரம் தெரிந்தவர்கள் பேச துவங்கி விட்டார்கள் போது இவர் மேல் இந்த நம்பகத்தன்மை இந்த தேர்தலுக்கு ஜஸ்ட் முன்னாடி பெருமளவு குறைந்து விட்டது. அது வந்து வரும் தேர்தல்களிலும் அது எதிரொலிக்கத்தான் செய்யும். அந்த நம்பகத்தன்மையை அதிகரிப்பதற்கு இவர் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்கின்றன. இவர் சொன்னதெல்லாம் உண்மை என்று சொல்ல வேண்டிய என்று ஆதாரத்துடன் கூற வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார் என்று. ஆனா நம்பகத்தன்மை குறைந்து விட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுக நாம் தமிழர் கட்சியுடைய டெபாசிட்டையே காலி பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க. இப்ப அதுக்கான வாக்குகள் வரல அப்படின்னா கூட 10,000 எடுத்தவங்க 23வது வருஷம் இப்ப அதை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. பெரியாரை விமர்சனம் பண்ணிருக்காரு. அதே மண்ணுல ஈரோடுல நின்னு இந்த வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுவாங்கல்ல, சீமான் பண்ணுவாருல்ல, நாங்க வந்து இவ்வளவு தூரம் பண்ணியும் நான் வாக்கு எடுத்திருக்கேன்ல, அதை தாண்டி அது எங்கேருந்து வந்தது டிரான்ஸ்பர் ஆனது அப்படிங்கிறத தாண்டி என்ன நம்புறாங்கல்ல அப்படிங்கறத அவர் கிளைம் பண்ணுவார்ல சார். இல்ல, நிச்சயமா அவர் அப்படி பேசுவார். ஆனால் 2 கட்சிகள் தான் தேர்தலில் போட்டியிடுகின்றன எனும் பொழுது அந்த கட்சிகளில் ஒன்று 1,00,000க்கும் மேலாக வாக்குகள் வாங்கி இன்னொரு கட்சி டெபாசிட் இழக்கும் அளவிற்குத்தான் வாக்குகள் வாங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 10,000 20,000 ஆனது வந்து மிகப்பெரிய ஆதரவை வந்து மக்கள் வந்து கருத மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி இன்னும் 2 கட்சிகள் 1-2 கட்சிகள் தேர்தலில் போட்டியிருந்தால் இந்த 20,000 வாக்கு அவருக்கு கிடைத்திருக்காது என்றுதான் மக்கள். இப்ப மற்ற கட்சிகளுக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன சார் இந்த தேர்தல் முடிவு? விஜய் வர்றாரு, அவங்கதான் சீமானுக்கு பாடம் உணர்த்திட்டோங்கிற திருப்தியோட இன்னைக்கு இருப்பாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும். கருத்தியல் யுத்தம் என்று கூறுபவர்கள் கருத்தியல் யுத்தத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு விஜய் வந்து திராவிடத்தை நம்புகிறேன், நான் திராவிடத்தின் பெயரை சொல்லி கொள்ளையடித்து விட்டார்கள் திராவிட கட்சிகள்னு சொல்றாரு. சொன்னவர் ஏன் அதிமுகவை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டு தான் இருக்கு. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லலைன்னா அது அவருக்கு ஒரு சறுக்கலாகத்தான் கருதப்படும். அதே மாதிரி அதிமுகவும் பிஜேபியும் சேருவாங்களா, தேர்தல் கூட்டணி சேருவாங்களா, சேர மாட்டாங்களாங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. இவங்க 3 பேரும் தனித்தனியா நின்றார்கள் என்றால் திரு திராவிட முன்னேற்றத்தினுடைய வேலை மிக எளிதாகிவிடும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அவங்க 3 பேரும் வந்து தனித்தனியா இருக்கிறதுக்கான சூழ்நிலை தான் அதிகமா இருக்கிறது. எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை வச்சு அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர்களுடைய வெற்றி வாய்ப்புகளை பத்தி பிரகாசமா இருக்கும்னு சொல்ல முடியும். அப்ப இன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திமுக அதன் கூட்டணியுடன் வலுவாக இருக்கிறது, எதிரிகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குதா சார் சூழ்நிலை?
இல்ல இவங்களுக்கும் ஒரு சவால் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவர்களை மிரட்டக்கூடிய அளவுக்கு ஒன்றிணைந்த எதிரிகள் இல்லை. அதுதான் உண்மை. சரி சார். இப்போ நம்ம டெல்லி எலெக்ஷன் பார்க்கலாம். அதுல வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு சார்? என்ன பாடம் உணர்த்தப்பட்டிருக்கிறது? பாஜக அவங்களுடைய கனவு என்னதான் 3.0 மூடி 3.0 இருந்தாலும் தலைநகரம் இல்லையேங்கிற கவலையில இருந்தாங்க. இப்ப டெல்லியையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். இது என்ன பாடம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சரி, காங்கிரஸுக்கும் சரி, எப்படி பாஜக இதை வெற்றியை பிடித்தது? அதுங்க பாஜக பெர்மனண்டா எலெக்ஷன் மோட்ல இருக்கவங்க. அவங்க 24/7 எலெக்ஷன் மோட்ல இருக்கவங்க. எதிர்க்கட்சிகள் அப்படி கிடையாது. அவங்க இன்னும் ஒருங்கிணைப்புன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. குறிப்பிடத்தக்க அளவு அதுல அவங்க வெற்றி அடையத்தான் செஞ்சாங்க. போன நாடாளுமன்ற தேர்தல் தனிப்பெரும்பான்மை உடையதாக இருந்த பிஜேபியை அந்த நிலையிலிருந்து கீழே இறக்கியது என்பது மிகப்பெரிய சாதனை தான். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு அது பத்தல. அப்போ உடனடியா அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாங்கள்லாம் தனித்தனியா நின்று இன்னும் நல்லா ஜெயிச்சிருப்போமோ அப்படின்னு சொல்லி சில கட்சிகள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஜேஎன்கேல உள்ள ஃபரூக் அப்துல்லாவுடைய கட்சியா இருக்கட்டும், அகிலேஷ் யாதவுடைய கட்சியா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், ஏன் மகாராஷ்டிராவில் கூட அது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை என்று அரவிந்த் கெஜ்ரிவால் உணரவில்லை. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதை செஞ்சாருங்கிறது நிஜம். வாட்டர் சார்ஜை குறைப்பேன்னார், தண்ணீருக்கான வரி விதிப்பை குறைப்பேன்னாரு. அதை குறைக்க முடியலன்னா சப்சிடைஸ் பண்ணிட்டார். அப்போ மக்கள் கொடுக்க வேண்டிய பணம் குறைச்சலா எடுத்து, அதே மாதிரி தான் மின்சார இதையும் அவர் குறைப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அதை சப்சிடைஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டும் கரெக்டாக பண்ணார். அடுத்து பள்ளிக்கூடங்கள் இதுல எல்லாம் தன்னால முடிஞ்சு சீர்திருத்தம் பண்ணார். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்ப இங்க பண்ணிட்டு இருக்க அதே காரியம், தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்க அதே காரியத்தை தான் டெல்லியில மத்திய அரசு பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது டெல்லி கொடுக்க வேண்டிய பணத்தை சரியா கொடுக்க மாட்டாங்க. டெல்லியில் உள்ள ரோடு கீடு எல்லாமே அவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு நல்லா இல்லை. இப்ப டெல்லியில் ஆட்கள் பிராக்டிக்கலான ஆட்கள். அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இவரால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டாரு, அடுத்து இவர் வந்தா நமக்கு என்ன பலன் இருக்கு? ஏன்னா தில்லி அரசாங்கம் தன்னுடைய இவங்களை பணியாட்களை அவர்களே நியமித்துக் கொள்ளலாம், ஆபீசர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அப்படின்றது, போலீஸ் தவிர. அப்படி இருந்த சட்டத்தை நீதிமன்றம் சொல்லிச்சு, ஆமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அவங்க தான் தங்களுக்கு வேலை செய்யறவங்களை நியமிச்சுக்கணும்னு. உடனடியே சட்டத்தையே மாத்திட்டாங்க பிஜேபி. நீதிமன்றம் அப்படி உத்தரவு போட்ட உடனே அடுத்த நிமிஷமே அவங்க சட்டத்தை மாற்றிட்டாங்க. மாற்றி தில்லி அரசாங்கத்துடைய பணியாட்கள் அத்தனை பேரையும் நாங்கள் தான் நியமிப்போம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நியமிக்கணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. இது ஜனநாயக விரோதமான ஒரு செயல். ஆனா பண்ணிட்டாங்க. அங்க உள்ளவங்க என்ன பார்ப்பாங்க, சரி இவர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாலும் இவரால் ஒன்றும் செய்ய முடியல, கடைசியில் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிற எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். இன்னைக்கு இந்த போட்டி மிக கடுமையானதாக தான் இருந்தது, அவ்வளவு எளிதானதாக இல்லை. பல கான்ஸ்டுவன்சியில 2000 ஓட்டுக்கும் குறைச்சலா தான் வெற்றி பெற்றவர்களுடைய வாக்குகள் இருந்திருக்கு. அப்படிங்கிறத பார்க்கும்போது கெஜ்ரிவாலை பொறுத்த மட்டும் அந்த வீடு அவ்வளவு பெரிய வீடு. இவருக்கு பிரதம மந்திரிக்கு இருக்கிற வீடு அதை விட பெரிய கோட்டை மாதிரி தான் இருக்கு. ஆனா தில்லி முதலமைச்சருக்கு இப்படி ஒரு பெரிய வீடு இவர் உருவாக்கிக்கிட்டதுங்கிறது நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய தவறு. அதாவது இதையே அவர் வேற மாதிரி பண்ணியிருக்கணும். ஒரு முதலமைச்சருக்கு, அதுவும் டெல்லியுடைய முதலமைச்சருக்கு மிகப்பெரிய காரியாலயம் தேவை, அதுல யாருக்கு எந்த சந்தேகம் இருக்க வேண்டாம். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், சிஎம்ஓ சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு அதுக்கு பேரிட்டு இருக்க வேண்டும். பக்கத்துல தான் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன 3 பெட்ரூம் ஃபிளாட் இது மாதிரி பட்டிருந்தாருன்னா அவருடைய இமேஜ் எங்கேயோ போயிருக்கும். ஏன்னா இதுல தூங்குற நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் அந்த சிஎம்ஓல தான் அவர் இருக்க போறாரு. ஆனா அந்த இது அவருடைய இமேஜ் ரொம்ப குலைச்சிருச்சுங்கிறது உண்மை, அதுல சந்தேகம் கிடையாது. எளிமைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த இவரு தனக்கு இவ்வளவு பெரிய, அதாவது எளிமைன்னு பேசாதவங்க பெரிய பெரிய கட்டடத்தில் இருக்கிறத பத்தி யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆமா சார், நீங்க சொல்றீங்க மோடிக்கு எவ்வளவு பேர் இருந்தா அவர் அதை கிளைம் பண்ணிக்கல. ஆனா இவர் எளிமையாதான் நான் இருப்பேன், சைக்கிள்ல தான் போவேன், சிம்பிளா தான் இருப்பேங்கிறவரு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மகால் கட்டுறாரு. அப்படிங்கும் போதுதான் அங்க ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது அவருடைய இமேஜை பாதிச்சுங்கிறது நிஜம். அதுக்கப்புறம் டெல்லியில உள்ளவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, மற்ற இடத்துல உள்ள மாதிரி டெல்லியில உள்ளவங்க இல்லை, பெரும்பான்மையான மக்கள் அப்படி இல்லைங்கிறது தான் இந்த வாக்குப்பதிவு காட்டுது. அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த ஆள் ஃபைட் பண்றவரா இருக்கலாம், நல்லது செய்யணும்னு சொல்லி நினைக்கிறவா இருக்கலாம், ஆனா கடைசியில் நமக்கு எந்த நன்மை இவரால் கிடைக்க முடியாம போயிடும் போலயே, இவருக்கு எதையுமே இவரை ஃபங்க்ஷன் பண்ண முடியாம ஆக்கிடுவாங்கன்னா, இந்த ரோடு இவ்வளவு மோசமா இருக்கு. அப்ப அட்லீஸ்ட் பிஜேபி வந்தாங்கன்னா அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டியது நமக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்களே அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு வந்திருக்கலாம். அது ஒரு முக்கியமான. இன்னொன்னு என்னன்னா
இந்த ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் வந்து 1 விழுக்காடு தன்னுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. போன தடவை 4 விழுக்காடு தான் வாங்கியிருந்தாங்க. ஒரு சீட்டு கூட இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு 5 விழுக்காடு வாங்கியிருக்காங்க டோட்டல் போல்டு ஓட்ஸ்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க பிஜேபி வந்து 49 விழுக்காடு ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து இருந்தாங்கன்னா இவங்களுடைய ஓட்டு வந்து 51. இப்போ உள்ள கேல்குலேட் படி பார்த்தா அதற்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல சமயங்கள்ல அந்த கணக்கு தப்பு. எல்லாரும் இவங்க 2 பேரும் சேர்ந்தா 46 5 51 ஆச்சுன்னா 51 மட்டும் இல்லை. இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்கள பல பேர் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருந்துருக்கலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அப்ப 51 பார்லிமெண்ட்ல நின்னாங்கல்ல சார், பார்லிமெண்ட்ல 2 பேர் சேர்ந்து தானே சார் நின்னாங்க. 7 கான்ஸ்டிடியூன்சி அவங்க தோல்வி தானே சார். பார்லிமெண்ட்டை பொறுத்த மட்டும் முதல் கட்சியா அங்க நின்னது வந்து இவங்க தான், ஆம் ஆத்மி பார்ட்டி தான். அந்த 7 வந்து காங்கிரஸுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் இப்ப இதுல டிஎம்கே வந்து இங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து முன்னால் நிக்கிறாங்கல்ல, அது மாதிரி அவங்க தான் நின்னாங்க, ஆம் ஆத்மி தான் நின்னாங்க. டெல்லி மக்களை பொறுத்த மட்டும் பார்லிமெண்ட்ல வந்து இவங்க ஆம் ஆத்மி வந்து 7ஐயுமே அவங்களுக்கு கொடுத்தாலும் காங்கிரஸுக்கும் சேர்த்து உள்ள 7ஐயுமே சேர்த்து கொடுத்தாலுமே இவங்களால பார்லிமெண்ட்ல ஒன்றும் செய்ய முடியாது. பார்லிமெண்ட்ல வந்து இவங்க இத்தனை சீட்டை வச்சுக்கிட்டு இவங்க எதை சாதிக்க போறாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்தது. காங்கிரஸ் வந்து தோத்ததுக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நீங்க கேட்குற கேள்வியில் சரி, ஆம் ஆத்மி தான் அப்படி தோத்துச்சு, காங்கிரஸும் சேர்ந்து ஏன் தோத்துச்சு அப்படின்னா நெய்போலி இன்ஃப்ளூயன்ஸா? இவங்க கூட சேர்ந்து இருந்ததுனால காங்கிரஸுக்கு வந்து இவங்க 2 பேரையும் ஒன்னா தான் பார்த்தாங்களா டெல்லி மக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஜெய்ராம் ரமேஷோட ட்விட் பாத்தீங்களா? நாங்க தான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கரப்ஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், நாங்க அதை கொண்டு வந்துட்டோம் வெளியில, நாங்க வந்து கீழே போகல, நாங்க அடுத்த கட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். அப்ப அவங்க வந்து ஒரு ஆடுபுலி ஆட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கா டெல்லியில காங்கிரஸுக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் போக வேண்டும் என்பதில் பிஜேபி எவ்வளவு தீவிரமா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு தீவிரமா காங்கிரஸ் இருந்தாங்க. மாநில அரசியலில் அரவிந்த் கெஜ்ரிவால் போயிடணும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து he was trying to bring a new culture. நிர்வாகத்துல வந்து ஒரு நியூ கல்ச்சர் கொண்டு வந்தார். I rate him not to be a political leader but to be a political manager. அவர் வந்து டெல்லி நிர்வாகத்தை வந்து திறமையா நடத்தினாருங்கிறத தவிர அவருக்கு வந்து ஒரு எந்த ஒரு விஷயத்திலுமே தீவிரமான கொள்கைகள் கிடையாது. இப்ப இதை பத்தி சிஏஏ பத்தி அவர் ஏதாவது தீவிரமா சொன்னாரா, அல்லது ஜேஎன்யூல நடந்த தவறுகளை பத்தி தீவிரமா சொன்னாரா, அல்லது விவசாயிகள் சட்டத்தை பத்தி தீவிரமா பேசினாரா? வந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு டெல்லி சீஃப் மினிஸ்டர் முறையில் தண்ணி வசதி இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு, ஆனா தீவிரமா பேசினாரா? இது காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து எல்லா குழுமங்களும், அதாவது இவங்க சேலரிடு கிளாஸு, அடுத்து ஆண்டர்பிரினர்ஸ் கிளாஸு, ஸ்டூடெண்ட்ஸு, இப்படி எல்லாருமே வந்து இவர் ஆதரிக்கிறாங்க. காரணம் என்ன? இவர் வந்து நேர்மையான நிர்வாகத்தை கொடுப்பாங்க நம்பிக்கையில ஆதரிச்சாங்க. அந்த சில விஷயங்கள்ல அவற்றை வந்து நேர்மையான நிர்வாகம் இருந்ததுங்கிறது உண்மை, அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப இவருக்கு என்ன பயம்னா, நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா நம்மளுடைய ஆதரிக்கிற ஒரு குழுமங்கள்ல ஒரு குழுமம் நமக்கு எதிராக போயிடும். இப்ப இது வந்து சிஏஏல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்ட் வந்து இவர் எடுத்துட்டாருன்னா இந்துக்கள்ல சில பேர் வந்து இவருக்கு எகென்ஸ்டா போயிடுவாங்க. முஸ்லீம் சப்போர்ட் இருக்கும், ஆனால் ஹிந்துக்கள் சப்போர்ட் எல்லாம் போயிடும். இன்னைக்கு இந்து, முஸ்லீம், ஸ்டூடெண்ட், ஆண்டர்பிரனர், பிசினஸ் மேனு, சேலரி கிளாஸ் இல்லாம எல்லாருமே வந்து நம்மளை வந்து ஆதரிக்கிறாங்க. இந்த எல்லாரும் ஆதரவு நமக்கு நிக்கணும்னு நினைக்கும் பொழுது இவர் அரசியல் தலைவர் என்ற மதிப்பை இழந்து விட்டார். அரசியல் தலைவர் அவர் பிஹேவ் பண்ணல. அதுக்கப்புறம் இது வந்து சொல்லி பார்த்தா ஹி வாஸ் அ சாஃப்ட் ஹிந்துத்துவ மேன், அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப இது அதை சொன்னது இவங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். காங்கிரஸ் சொன்னது இவரும் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவம் சொன்னது. காங்கிரஸ் பண்ண ரொம்ப பெரிய தவறு இதுல நான் என்னன்னு சொல்லி நினைக்கிறேன்னா, நேஷனல் லெவல்ல எது செல்லுபடி ஆகுமோ, எஸ்சி எஸ்டி ஓபிசி யூனிட்டி வேணும்னு சொல்றது, அது டெல்லியில செல்லுபடி ஆகாது. டெல்லியில வந்து பெரும்பாலும் வந்து சேலரிடு கிளாஸ் இருக்காங்க. அவங்க எஸ்சியாவோ எஸ்டியாவோ ஓபிசியாவோ இருந்தா அதுக்கான பலன் ஏற்கனவே அடைஞ்சிருக்காங்க, அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து புதுசா அதை வந்து சொல்றது மூலம் ஒரு புது கிளாஸ் ஆஃப் ஓட்டர்ஸை வந்து ஓட் பேங்கை வந்து கிரியேட் பண்ண முடியாது. இது ஒரு தவறுன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு ஜெயராம் ரமேஷ் சொல்றது என்ன தெரியுது? அரவிந்த் கெஜ்ரிவால் போயிட்டாருன்னா கடைசியில காங்கிரஸும் பிஜேபியும் மட்டுமே இங்க தொடர்ந்து இருக்கலாம். அது இவங்க 2 பேருக்குமே வசதி. அதனால வந்து ஜெயராம் ரமேஷ் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காருங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஓகே, இப்ப டாப் 4 வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, இதுல ஆப்ல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப பாஜக தரப்புல இருந்து நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படி இதை ஸ்கோர் பண்ணிருக்கிறாங்க சார்? இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு ஒரு முக்கியமானதாகவும் இருக்குதா? அவங்களுக்கு எல்லா எலெக்ஷனுமே முக்கியமானதுதான். அவங்களுடைய நோக்கம் இந்தியா முழுமையும் வந்து ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதனாலதான் அவங்க அயராது பாடுபடுறாங்க. எதையும் சின்ன ஹைதராபாத் கார்பரேஷன், முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்னா கூட பிஜேபியுடைய 6 மந்திரிகள் அங்க போய் கேம்ப் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு முக்கியம்தான்.
அதனால டெல்லி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப டெல்லியில வந்து இதோட- ஒரு ம். இவர் ஒருத்தர் வர்றாருன்னு சொல்லி வைங்க, ஒரு வெளிநாட்டு தலைவர் ஒருத்தர் வர்றாருன்னா கவர்மெண்ட் புரோட்டோகால் படி டெல்லியுடைய முதலமைச்சரும் அங்க போய் நின்று அவரை வரவேற்கணும். அப்ப அந்த நேரத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க, டெல்லி முதலமைச்சரை இன்னொரு கட்சியுடைய முதலமைச்சர்னு சொன்னா வர்றவங்க வந்து என்ன இந்த கேபிட்டல்லே நீங்க இல்லையான்னு சொல்லி யோசிப்பாங்கல்ல. அதனால நிச்சயமா டெல்லி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேந்திரம் தான். அதுல வந்து இன்னைக்கு வெற்றி பெறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அவருடைய பொய் பிரச்சாரங்களும் இருந்தது. அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. பிஜேபி வந்து தே நெவர் பிளே இட் ஃபேர். ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க எல்லாத்தையுமே வந்து தேர்தலையெல்லாம் ஒரு யுத்தமா தான் பாக்குறாங்க. இந்த ஒரிசால பாருங்க, பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ட்ரெஷருடைய சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி முற்று முழுக்க ஒரு பொய்யை சொன்னாங்க. கேவலமான ஒரு பொய். அதாவது ஒரு பிரதம மந்திரி லெவலில் உள்ளவரை இப்படி பொய் சொல்லுவாரு அப்படின்னா சரி, அதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆனா சொல்லுவாங்க. அதை பத்தி அவங்களுக்கு கூச்சராட்சியுமே கிடையாது. அது மாதிரி வந்து டெல்லியிலேயே வந்து இவரை வந்து கவிழ்க்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நெஞ்ச முயற்சிகள் எடுக்கல. இப்போ உண்மையில எனக்கு என்ன அச்சம்னா, அடுத்து கெஜ்ரிவால் வேலை என்னென்ன பாய போகுதுன்னு நமக்கு தெரியாது. அவர் பதவி இழந்துட்டாரு. இவங்க என்னென்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நிறைவாக சுருக்கமாக இந்த இம்பாக்ட் எப்படி சார் இருக்கும்? 2 எலெக்ஷனுடைய இம்பாக்ட்னு பார்த்தோம்னா, இங்க தமிழ்நாட்டுல நடந்தது இடைத்தேர்தல், டெல்லி தேர்தலோட இம்பாக்ட்னா என்ன இருக்கும்? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பலமானதாக உணரும். ஆனால் அவர்கள் அந்த சந்தோஷத்தில் மூழ்கி இருந்துவிடக்கூடாது. அவர்கள் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ இந்த அடுத்து வர 2026 எலெக்ஷனை பொறுத்த மட்டும் என்னுடைய உண்மையான அச்சம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்னன்னா, எப்படி திடீர்னு பூரி ஜெகநாதர் கோயில் இது ட்ரெஷரி சாவி இங்க வந்துச்சுன்னு ஒரு பச்சை பொய்ய சொன்னாங்களோ, அது மாதிரி தமிழ்நாட்டில் இவங்க என்னென்ன பொய்யெல்லாம் சொல்ல போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி பொய் பிரச்சாரம் வந்தால் அதை எதிர்ப்பதற்கான உடனடியாக அதை எதிர்த்து முறியடிப்பதற்கான ஆயத்தத்துடன் திமுக இருக்க வேண்டும். அடுத்து வந்து மற்ற கட்சிகள் எல்லாருமே ஒருங்கிணைவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. உதாரணமா அண்ணா யூனிவர்சிட்டி ஹேண்ட்லிங்கு அல்லது கள்ளச்சாராயம் பண்ண ஹேண்ட்லிங், இது மாதிரி ஒரு 8 ஒரு போலீஸ் காவல் அதிகாரிக்கு வீட்டிலேயே வந்து இதுலேயே வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அவருடைய நகையவே எடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டோம். இதுல வந்து கர்ப்பிணி பெண் ஒருத்தர் வந்து இது பண்ண ட்ரை பண்ணாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரெயின். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பொறுப்பெடுக்கணும். ஆனா பேசுறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு பேசுவாங்க. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு RPF இருக்கு, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்களோ யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ இது மாதிரி ஒரு 10-12 ஸ்பொராடிக் இன்சிடென்ட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலேயே சட்டம் ஒழுங்கு முற்ற முழுக்க குலைந்து விட்டது. அதனால இன்னைக்கு எங்களுடைய கொள்கை வேறுபாடுகள் பெரிதல்ல, தமிழ்நாட்டை காப்பதுதான் பெரிது, எனவே நாங்கள் ஒருங்கிணைந்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு வந்து இவங்க எல்லாரும் ஒன்னா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்நேரம் திமுக அதுல விழிப்போடு இருக்கணும். மற்றபடி திமுக இன்னைக்கு உள்ள நிலைமையில வந்து வலிமையாக இருக்கிறார்கள். இன்னைக்கு தேர்தல் வச்சா திமுக ஜெயிப்பாங்க, இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அனைத்து இந்த அளவுல டெல்லி வந்ததுங்கிறது அவங்களுக்கு இன்னும் பலத்தை பிஜேபிக்கு கூட்டுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சிதறி இருக்கின்ற இந்த எதிர்கட்சிகளால பிஜேபி ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்குள்ளேயே அதிகார யுத்தம் வந்தாலொழிய, அவர்களுக்கிடையே பிளவுகள் கூர்மைப்பட்டாலொழிய பிஜேபி இன்னும் சில ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத சக்தியாக இந்திய தேர்தலில் இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி சார், நிறைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.